ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளை பேர் இல்லாத சகோதரிகளுக்காக கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து அவர்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். பிள்ளை பேர் இல்லாதனால எத்தனையோ குடும்பத்தில் மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நம்ம இந்த விஷயத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா ராஜா, இந்த வேலையில கூட அப்பா ராஜா பிள்ளை பெறலாத சகோதரிகள் ஒவ்வொருவரும் இந்த கரத்தில் கொடுக்குறோம். ஆபிரகாமையும் அப்பா ராஜா சாராலே வயது முதிர்ந்த நிலையிலையும் ராஜா பிள்ளை கனி கொடுத்து ஆசீர்வதித்தீரே தகப்பனே. அப்பா கர்ப்பத்தின் கனியை நீர் தாமே தந்து ஆசீர்வதி தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மலடியை பிள்ளைத்தாச்சு ஆக்குவேன் என்ற வசனத்தின்படி ராஜா யாரெல்லாம் மலட்டு தன்மையோடு இருக்கிறார்களோ அப்பா ராஜா அவர்களுக்கு கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதி தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எசப்பா நீர் விதமாக செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம் ராஜா. உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உயர்த்துகிறோம் சுவாமி. அப்பா நீர் அற்புதத்தை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. ஒவ்வொரு மல்லட்டு தன்மையும் நீக்கி நீர் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதி கன மகிமை யாவும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி கேட்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் எவ்ரிவன். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.